தொடர்ந்து அதிமுக மூத்த நிர்வாகி திரு செம்மலை அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் செம்மலை சார். வணக்கம் சார். வணக்கம். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்று உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமா எந்த சிக்கலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒரு பாதகமான முடிவும் தீர்ப்பும் அல்ல என்பது என்னுடைய கருத்து. காரணம், நீங்கள் சொன்னதை போல சின்ன ஒதுக்கீடு என்கிற பிரச்சனையே இந்த வரல. சின்ன ஒதுக்கீடுங்கிற பிரச்சனையே இப்ப வரல. அது தேர்தல் நேரத்துல தான் வரும். ஆனால் இதில் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது முடித்து போன பிரச்சனையை மீண்டும் ஒரு ரிவ்யூ செய்கிற மாதிரி, மறுஆய்வு செய்கிற மாதிரி ஒரு மனுவை போட்டிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் சட்ட விதிகளை திருத்திய விவகாரம், பொதுக்குழு கூடி பொதுச் செயலாளரை தேர்வு செய்த விவகாரம், மற்ற தீர்மானங்களை நிறைவேற்றிய விவகாரம் எல்லாவற்றை பற்றியும் தேர்தல் ஆணையமும் உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் ஏற்கனவே இதை தீர விசாரித்து ஒரு முடிவு செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்டு விட்டது. அதை தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்து புரட்சித் தலைவர், அதாவது எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் தலைமையிலான இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அனைத்து இந்திய அங்கீகரிக்கப்பட்ட அதிமுக. அதற்குத்தான் சின்னம் என்பது ஏற்கனவே சின்னமும் ஒதுக்கப்பட்டு விட்டது. எனவே பொதுக்குழு முடிவை ஏற்றுக்கொண்டார்கள், கோர்ட்டும் ஏற்றுக்கொண்டது, தேர்தல் ஆணையமும் ஏற்றுக்கொண்டது, உச்ச நீதிமன்றமும் அதை உறுதி செய்து விட்டது, தேர்தல் ஆணையமும் தன்னுடைய பதிவிலே அதை பதிவேற்றம் செய்து விட்டது. எனவே இது முடிந்து போன பிரச்சனை, தீர்த்து வைக்கப்பட்ட பிரச்சனை. எனவே மனு செய்யப்பட்டிருக்கிறது, மறு ஆய்வு செய்வது போல. அதாவது இதுல என்ன, இந்த தீர்ப்புல என்னன்னா, ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டது, தடை நீக்கப்பட்டிருக்கிறது. தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலே இதே சென்னை உயர் நீதிமன்றம் முகாந்திரம் இருந்ததால் தானே தடை விதித்தது. முகாந்திரம் இருந்ததால் தான் தடை விதித்தது. இப்பொழுது தடை நீக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தடை விசாரிக்கலாம். விசாரித்தாலும் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் இறுதி செய்யப்பட்ட விஷயம், முடித்து வைக்கப்பட்ட விஷயம், உச்ச நீதிமன்றம் உறுதி செய்யப்பட்ட விஷயம் மீண்டும் மறு ஆய்வு, அதாவது போஸ்ட்போன் செய்யற மாதிரி செஞ்சாலும் ஏற்கனவே எடுத்த முடிவுப்படிதான் தேர்தல் ஆணையம் நிச்சயம் எதிர்காலத்தில் முடிவு செய்யும். ஏன்னா உச்ச நீதிமன்றமே ஒரு தீர்ப்பு வழங்கி ஒரு முடிவு செய்த பிறகு, தீர்ப்பு வழங்கிய பிறகு அதற்கு மாறுதலாக எதுவும் செய்ய முடியாது. இருந்தாலும் தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதுதான் இந்த தீர்ப்பினுடைய சாரமே தவிர வேறு சின்ன பிரச்சனையோ அல்லது எங்களுடைய பொதுக்குழு தீர்மானத்தை எதிரானதோ என்று எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய உள் விவகாரத்தை, உட்கட்சி விவகாரத்தை விசாரிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது என்பதுதான் இந்த தீர்ப்பினுடைய சாராம்சமே தவிர மற்ற எந்த சின்ன பிரச்சனையோ, பொதுக்குழு தீர்மான பிரச்சனையோ, பொதுச் செயலாளர் பிரச்சனையோ இதிலே வரவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.